ஒரு அதிகாரி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நகராட்சி இன்ஜினியர்னு சொல்லுவோமே, நகராட்சி இன்ஜினியர் அவருக்கு வர அந்த சம்பளத்தோட அதிகமான வருமானம் அவருக்கு சேர்த்திருக்கிறாருன்னு தெரியும். அவர் மீது யாரு நடவடிக்கை எடுக்கணும், யாரு கொடுக்கணும் இல்ல அந்த இதுக்கு அப்புறம் இது ஒரு கேள்வி. இதுல இன்னொன்னு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, இவர் வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறேன்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை வந்து எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, இல்ல அதுக்கு யார் அத்தாரிட்டி? இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச எங்களுக்கு தெரிஞ்ச மாநகராட்சி நகராட்சி தான். இதுக்கு தகுந்த அதுக்கு யாரு என்ன இல்ல மாநகராட்சி நகராட்சியும் வந்து அது என்னன்னா இந்த விஜிலன்ஸ் கேஸ் மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அது ரொம்ப அவ்வளவுதான் வந்து விஜிலன்ஸ்ல மாட்டினா லைஃப் வந்து அதுக்கப்புறம் டோட்டலா கொலாப்ஸ். நிறைய பேரை பார்த்துக்கிறேன். மினிமம் 1 இயர், மேக்சிமம் 7 வருஷம். ஆனா இப்போ இந்த 2018 போட்டதுல லண்டனை கொடுத்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ், மேக்சிமம் 10 இயர்ஸ். இது வந்து 2018 உள்ள அன்னைக்கு தேதிக்கு அவருடைய அசட் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கணக்கு விஜிலன்ஸ்ல வந்து நோண்டு எடுத்துருவாங்க, டீட்டெயில்ஸ் வாங்கிடுவாங்க. எல்லா பேங்க்ல எவ்வளவு இருந்துச்சு உங்களுடைய பேங்கிங் பேலன்ஸ் அது எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது விஜிலன்ஸ்ல வந்து அதுதான் அந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர். லோக்கல் போலீஸ் இந்த அளவுக்கு அவங்க செய்யவும் முடியாது. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊடகங்கிறது, ஒரு தொலைக்காட்சிங்கிறது, ஒரு செய்தி சேனல்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்குறதுக்காக வந்து நடத்தக்கூடாது, சமூகத்துல பழுது நீக்கிறதுக்காக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாநாடு செய்திகளும் முழுமையா அந்த வேலைகள்ல தொடர்ந்து எனக்கு இறங்கிட்டு இருக்குது. அதனாலதான் வந்து சமூகத்தின் மீது யார் யார் வந்து அக்கறையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மாநாடு மீது அதை வந்து நம்மளோட குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து நம்மளை அரவணைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அதாவது தமிழ்நாடு அளவுல சொல்லணும்னா, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நேர்மையாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஐயா டிஎஸ்பி, அதாவது ரிட்டர்ட் டிஎஸ்பி மாணிக்கவாசன் ஐயா தான் இன்னைக்கு வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு கூப்பிட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அவரு ரிட்டர்டுங்கிறது அவர் பணிக்கு மட்டும்தான், அதாவது அந்த வயசை வச்சு கொடுத்துருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் தினந்தோறும் அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக போய் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு புத்தகம் எழுதிட்டு தொடர்ந்து ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அப்படி கூட வந்து அவங்க 2 புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒன்று எது குற்றம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, ஒன்று ஆங்கில புத்தகம் ஒன்று வெளியிடுறாங்க. ஐயா நம்ம வந்து கேட்ட கோரிக்கை என்ன வச்சோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இது போல வந்து பல விஷயங்கள் வந்து சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது, அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு ஆள் இல்லை, கேட்டாலும் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, அதை வந்து நம்ம பேசுவோமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னே சரி ராம்குமார் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பேசி நிப்பாட்டத்துக்காக இல்லை, பார்த்துட்டு இருக்கவங்க எந்த நாடுகள் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை கேளுங்க. அதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, இல்லை மெயிலில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட்ல கொடுங்க. அதுக்காக உங்களுக்காக பேசுறதுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கிறோம். ஐயாவுக்கு இப்போ நம்ம கேட்போம். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே கொடுத்துட்றாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏட்டு மேலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, டக்குன்னு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த ஏ கேட்டகரி அதுக்கு மேல உள்ளவங்க, ஏ குரூப்னு சொல்லணும் இல்லையா, ஏ குரூப் அதுக்கு மேல உள்ளவங்க, பவர்ல இருக்கவங்க, சுப்ரீம் பவர்ல இருக்கவங்க மேல யாரு டிராபிக் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர போறாங்க? ஆமா, வரவே அது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பப்ளிக்கு அவங்களுக்கு நேரடி தொடர்பும் கிடையாது. அப்படி தொடர்பு இருந்தா கூட யாரும் வர மாட்டாங்க. அப்ப எப்படி இதை வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டே போறாங்க, அவங்க செக் இல்லாம? எந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களை வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்துல நம்ம கவர் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான், ஏற்கனவே 13(13)(1) உட்பிரிவு ஈன்னு இருந்துச்சு பழைய சட்டத்துல. இப்போ 13(1)(b) பின்னு அந்த சட்டப்படி ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுலதான் சொல்றாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய பதவி காலத்தில், அந்த பதவி காலம்னா ஒரு செக் பீரியட்னு வச்சுப்பாங்க, 1996 இருந்து 2001 அந்த 5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 5 வருஷம் பதவியில இருக்காருன்னு வச்சுங்க ஒருத்தர், அந்த 5 வருஷம் தானே செக் பீரியட் எடுத்துப்போம். அது ஒரு கணக்கு தான். அந்த டிபிஎஸ் செட்ங்கிறது இஸ் கணக்கு, அது ஒரு கணக்கு. ஏற்கனவே இந்த டிபிஎஸ் செட்ல வந்து 1988 போட்ட சட்டத்துல குறைந்தபட்ச தண்டனைன்னு கொடுத்தா மினிமம் 1 இயர் கொடுக்கணும், மேக்சிமம் 7 வருஷம் கொடுக்கணும், அப்படி இருந்தாங்க.
மினிமம் 1 இயர், மேக்சிமம் 7 வருஷம் கொடுக்கலாம். ஆனா இப்போ இந்த 2018 போட்டதுல தண்டனை கொடுத்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ், மேக்சிமம் 10 இயர்ஸ். இது வந்து 2018 உள்ள சட்டம். இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக்கிருக்காங்க. அதை வந்து நம்ம வரவேற்க வேண்டியதுதான். அந்த 2018 வந்து மினிமம் 4 இயர்ஸ் தண்டனை, இம்ப்ரெஷன் ஜெயில்னு கொடுத்தீங்கன்னா நீ அதுல வந்து டிஸ்கிரிஷனே கிடையாது. அதான் கேட்டேன். அதாவது 2 வருஷம் கொடுத்து 1 வருஷம் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்போம் அப்படின்னு மினிமம் 4 வருஷம் கொடுக்கணும். இல்ல ஜாமீன் இருக்கும். இப்போ வந்து 4 வருஷம் நான் உள்ள போயிட்டு அப்பீல் பெயிலாம் வரலாம். இந்த மாதிரி அதுக்கு சில ப்ரொவிஷன் இருக்கு. அது ஜட்ஜஸ் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். சமயத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு அப்பீல் போற வரையும் the sentence will be suspended for 30 days or 15 days அந்த மாதிரி. அது வந்து ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லிடுவாங்க. அது வழக்குல தீர்ப்பிலே கொண்டு வந்துருவாங்க. இப்போ நான் இப்போ உதாரணமா 10 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா உள்ள போயிட்டு தான் அவங்க அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் பெயில வரணும். அது மாதிரி தான் அது. இப்போ இதுல வந்து டிபிஎஸ் செட்டுங்கிறது இட் இஸ் ஒன்லி கால்குலேஷன், கணக்கு தான். அது பெரும்பாலும் அப்படின்னா நல்ல எல்லாருமே வந்து எல்லா பெரிய பெரிய தடை எல்லாமே வந்து ஆடிட்டர் எல்லாமே யாருமே எதுவும் செய்யறது இல்லை. ஆடிட்டர் வந்து அதுல எக்ஸ்பர்ட், அவங்க அது எக்ஸ்பர்ட். அதையும் தாண்டி அவங்க இந்த இதுல சிக்கிறதுக்கு காரணம் இந்த கணக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து 1996 ஒரு பதவி வகித்தார், ஒரு பெரிய பதவி 1/1/1996. அதுக்கு பிறகு அவர் திரும்ப 5 வருஷம் கழிச்சு 1/1/2001 வரையிலையும் பதவியில் இருக்காரு. இப்ப இந்த 5 வருஷம் தான் செக் பீரியடா எடுத்துக்குவாங்க. சமயத்துல வந்து தொடர்ந்து இருந்தாங்கன்னா 10 வருஷம் எடுத்துக்குவாங்க. மேக்சிமம் 10 வருஷம் கூட எடுத்துக்குவாங்க. நான் 10 வருஷங்கிற பொழுது ரொம்ப லெங்தி இன்வெஸ்டிகேஷனா போகுங்கிறதுனால 5 இயர்ஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த 5 வருஷம் பதவியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா they will put 7 statements. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன, இவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, வந்து பதவி நாற்காலியில் அமர்வதற்கு முன்பு அவரிடம் உள்ள பூர்வீக சொத்து, அவர்கிட்ட உள்ள ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக வாங்கிய சொத்துக்கள் இருக்கலாம், அது அந்த மாதிரி சொத்து எவ்வளவு, அதை கணக்கு பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட் 1. தென் ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது அசெட் அட் தி பிகினிங் ஆஃப் தி செக் பீரியட். இந்த செக் பீரியட் பிகினிங்கிறதா 1/1/96. ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது அசெட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி செக் பீரியட் 1/1/2001. அதோட பதவியில் இறங்கிறார். அன்னைக்கு தேதிக்கு அவருடைய அசெட் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கணக்கு விஜிலன்ஸ்ல வந்து நோங்கு எடுத்துருவாங்க. யாருக்கு தெரியாது நினைக்க கூட எல்லாம் அந்த ஒரு எஃப்ஐஆர் டிவிஎஸ்சில வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னாலே அந்த டிட்டாச்மெண்ட்டும் இல்லை. அவங்க வந்து டிவிஎஸ்சி தான் ஹெட் குவார்டர். இட் ஹேஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் த்ரூ அவுட் ஸ்டேட். இப்போ கன்னியாகுமரியில கூட வாங்கியிருந்தா கூட அங்கே உள்ள டிட்டாச்மெண்ட் வந்து அதை டீடைல் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் சொன்னீங்களா சார், அதாவது இங்க 1/1 இருக்கிறவங்க வந்து நேரடியாக வாங்கிடுறாங்க, அதை போய் கம்பெனியோட கொடுத்துடலாம். ஆனா இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அவங்க வாழ்க்கை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே வராங்க. ஆமா, அப்ப எல்லா மாநிலத்துல, அதாவது எந்த மாநிலத்துல நடக்குது, எந்த மாவட்டத்துல எல்லாமே கேட்டு எடுத்துடுறாங்க. இது டிபிஎஸ் பொறுத்தவரை கலெக்ஷன் ஆஃப் அந்த டீடைல்ஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த மாவட்டத்துக்காரங்க இங்க வாங்கினா தெரிஞ்சு போயிடும், ஊட்டியில போய் நீலகிரியில வாங்குவாங்க, இல்ல வேற எங்கேயாவது நார்த்தார்கல்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல போய் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது இங்க உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அந்த லெட்டர் அனுப்பி டீட்டெயில்ஸ் வாங்கிடுவாங்க. எல்லா பேங்க்லயும் எவ்வளவு இருந்துச்சு உங்களுடைய பேங்கிங் பேலன்ஸ், அது எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது விஜிலன்ஸ்ல வந்து அதுதான் அந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். லோக்கல் போலீஸ் இந்த அளவுக்கு அவங்க செய்யவும் முடியாது. அவங்களுக்கு பவர்ஸ் இல்லை. மோரோவர் இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா செய்ய வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது அசெட் அட் தி எண்ட் ஆஃப் தி செக் பீரியட். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 3, தி இன்கம் ஏர்ன்டு டூரிங் தி செக் பீரியட். இன்கம்னா லாஃபுல் இன்கம், உண்மையாவே சம்பளம் வாங்கியிருப்பாரு. அந்த அதிகாரிக்கு சம்பளம் இருக்கு இல்லையா, ஆமா, உண்மை சம்பளம் வாங்கியிருப்பாரு.
அது இல்லாம வந்து அதிகாரிக்கு விவசாயம் இருந்துச்சுன்னா விவசாயத்துல ஏதோ வருமானம் வந்துடும். அந்த விவசாயத்துல ஒரு வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது கூட அது விவாதத்துக்குரியது. அவர் முறையா வந்து விவசாயம் பண்ணியிருக்கணும். அதை வந்து சிட்டாடங்கள்ல பதிஞ்சிருக்கணும். தேங்காய் பயிரிட்டாரு, மாங்காய் பயிரிட்டாருன்னு சிட்டாடங்கள் இருக்கணும். அந்த இன்கம்மை வந்து நீங்க ஐடி காட்டியிருக்கணும். இதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்த கூடதான் அவங்க அக்கௌண்ட் அதை ஆட் பண்ணிக்குவாங்க இன்சூரன்ஸ்ல. இல்லாட்டி சும்மா பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து எனக்கு வாழைத்தோப்புல வந்து ஒரு ஒடி வந்துச்சுன்னு சொன்னா அது அப்படியெல்லாம் சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க. ரிஜெக்டட் அப்படின்றாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 4, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டூரிங் தி செக் பீரியட். சரி, வருமானம் தான் வருது, அந்த வருமானத்தை எடுத்துப்பாங்க, அசட்ல சேர்த்துவாங்க. உங்களுடைய லாஃபுல் இன்கம், சட்ட ரீதியான இன்கம் சேர்த்துவாங்க. ஸ்டேட்மெண்ட் 4ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டூரிங் செக் பீரியட். என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? சாப்பாட்டுல இருந்து, நம்ம பெட்ரோல் எரியிற லைட் பில்லு, கரண்ட் பில்லு, வெளியூர் போறதுக்கு பெட்ரோல் பில்லு, அந்த 5 வருஷம் எவ்வளவு பெட்ரோல் போட்டீங்க, 5 வருஷம், இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு புள்ளி விவர கணக்கு. ஒரு இந்த ஸ்டேட்டஸ்ல வாழ்க்கையில இருக்கிறவன் எவ்வளவு மாட்டுக்கு செலவாகும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை, அது பெட்ரோல் பில் எல்லாம் போய் உடனே வாங்கிட முடியாது. கரண்ட் அது மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிடுவாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கணக்கு பண்ணி தான் அது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4 ஆகும். தென் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 5, அசெட்ஸ் அக்வயர்டு டூரிங் தி செக் பீரியட். அந்த 5 வருஷத்துக்குள்ள நீ எவ்வளவு அசெட் அக்வயர் பண்ணிருக்க கணக்கு வந்துருச்சு. இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட்ல 1வது ஸ்டேட்மெண்ட் கழிச்சீங்கன்னா வந்துடும், மீதம் வந்தது. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் அசெட் அட் தி எண்ட் ஆஃப் செக் பீரியட்ல இருந்து 1வது ஸ்டேட்மெண்ட் அசெட் அட் தி பிகினிங் ஆஃப் செக் பீரியட்ல கழிச்சா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அசெட் அக்வயர் அந்த 5 வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காருன்னு வந்துடும். தென் அடுத்த 6, லைக்லி சேவிங் டூரிங் த பீரியட் ஆஃப் செக் பீரியட். இருந்தாலும் அதை நம்ம கணக்கு எடுத்துவாங்க. விஜிலன்ஸ்ல வந்து நீங்க நியாயமா வந்து சேவ் பண்ணிருக்கீங்க, சட்ட ரீதியான இன்கம், உண்மையிலேயே உங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு, வேற லீகலா சில வாடகை பணம் வந்திருக்கலாம், வேலை இது பேங்க்ல நீங்க லோன் வாங்கினா அது வந்து இந்த இன்கம்ல சேர்ந்துடும். அதனாலதான் நிறைய பேர் லோன் வாங்கி தான் பில்டிங் கட்டுவாங்க. அந்த லோன் வந்து இட் வில் ஆட் இந்த இன்கம், உங்களோட இன்கம்ல சேர்ந்துடும். அது கொஞ்சம் கைது கூப்பிடும். யாருக்கு? இந்த அக்யூஸ்ட் ஆஃபீஸருக்கு கைது கூப்பிடுவோம். அதனாலதான் பெரும்பாலும் லோன்லாம் வந்து இன்கம்ல சேர்த்துருவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் 6 வந்து லைக்லி சேவிங் என்ன பார்த்தா, 3வது ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த 5 வருஷத்துல சட்ட ரீதியாக உங்களுக்கு கிடைத்த சம்பளம், சட்ட ரீதியாக கிடைத்த வாடகை பணம், சட்ட ரீதியாக கிடைத்த விவசாய வருமான பணம், அப்புறம் வந்து மற்ற சட்ட ரீதியான பணங்களை அந்த அசட்ல இருந்து, அதே மாதிரி அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆன செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவு கழிச்சிடும். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 6. அப்படி கழிச்சு வர்றது உங்களுடைய சேவிங்ஸ் பணமாக கருதுக்கிறோம். லைக்லி சேவிங்ஸ் அதுதான் உங்களுக்கு அந்த 5 வருஷத்துல உங்களுக்கு நியாயமா நீங்க சட்டப்படி சேவ் பண்ணுது. அடுத்து 7 ஸ்டேட்மெண்ட் நம்பர் 7 வந்து என்னன்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் அக்வயர்டு டூரிங் தி செக் பீரியட். இது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அசெட் அக்வயர்டு டூரிங் தி செக் பீரியட். அது அடுத்து 6வது ஸ்டேட்மெண்ட் லைக்லி சேவிங். இந்த 5 வருஷம் வந்து நீங்க சேவ் பண்ணது அதை வந்து கழிச்சிருவாங்க. ஆனால் சேவிங்ஸை வந்து சேர்த்து உங்களை வரும், அதை வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா கொண்டு போக கூடாது. சேவிங்ஸ் நியாயமா சேர்த்துறீங்க. ஸோ இது அது உங்களுக்கு வந்து டிஃபென்ஸை கொடுக்கும். அப்போ இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் அசெட்ஸ் அக்வயர்டு டூரிங் தி செக் பீரியட்ல இருந்து 6வது ஸ்டேட்மெண்ட் லைக்லி சேவிங்ஸ் கழிக்கிற பொழுது எவ்வளவு பணம் வருதோ அது பிபிஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கணக்காவே சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் 1, அசெட் அட் த பிகினிங் ஆஃப் செக் பீரியட் 5 கோடி ரூபான்னு வச்சுக்கேன். மொத்தம் 5 கோடி ரூபாய் இருக்கும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, அசெட் அட் தி எண்ட் ஆஃப் செக் பீரியட், பதவி முடிகிற காலத்துல அவனுக்கு 10 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப ஸ்டேட்மெண்ட் 3, இன்கம் ஏர்ன்டு டூரிங் தி செக் பீரியட், அவனோட இன்கம் வந்து சம்பளம் வாங்கினது போனது இதெல்லாம் சேர்த்து 1 கோடி ரூபாய்.
எக்ஸ்பெண்டிச்சர் அவனுக்கு அந்த 5 வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு 50 லட்சம். இப்ப ஸ்டேட்மெண்ட் 5 அசெட்ஸ் அக்வயர்டு டூரிங் தி செக் பீரியடு. இப்ப அந்த 10 கோடியில இருந்து 5 கோடியை கழிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒன்னா கழிச்சோம்னா 5 கோடி. இந்த 5 கோடியை வந்து அசெட் அக்வயர் பண்ணியிருக்காரு அவர். ஆறாவது ஸ்டேட்மெண்ட் லைக்லி சேவிங்ஸ் டூரிங் தி செக் பீரியட். லைக்லி சேவிங்ஸ்னா அந்த மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் இன்கம்ல இருந்து எவ்வளவு இன்கம், சட்டப்படியான இன்கம்ல இருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு செலவு தொகையை கழிச்சு மீது எவ்வளவு இருக்கு அது உங்களுக்கு சேவிங்ஸ். ஸ்டேட்மெண்ட் 7 டிஸ்ப்ரோபோர்ஷனல் அசெட் அக்வயர்டு டூரிங் செக் பீரியட் வந்து இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் 5 கோடி ரூபாய் அதான் அசெட் கடைசியா முடிகிற பொழுது 5 கோடி ரூபாய் வந்து இந்த லைக்லி சேவிங்ஸ் 50 லட்சத்தை கழிச்சா 4 கோடி 50 லட்சம் ரூபாய் அவருக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கான்னு கணக்கு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் போடும் பொழுது 450% வரும். இது வருது 4 கோடி ரூபாய், 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் 450% வருது. இதுதான் கணக்கு. இப்ப சில பேருக்கு வந்து நெக்லிஜிபிளா இருந்துச்சுன்னா கூட, இப்போ அரசு அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் மேல டிபிஎஸ் வந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு 10%க்குள்ள வருது, 5% அதை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, துறை நடவடிக்கையோட போட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கணிசமான பர்சன்டேஜ் மேல போச்சுன்னு சொன்னா தென் ப்ராசிக்யூஷன் தான், கோர்ட்டுக்கு தான் போகும். அது மாதிரி போட்டு விட்டுருவாங்க. இதுதான் வந்து டிபிஎஸ் சட்டனுடைய அந்த புலன் விசாரணையில வர விஷயம். பட் இதுல வந்து எப்படின்னா இம்மிடியட்டா இந்த டிராப் கேஸ் மாதிரி உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எப்ப எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அதிகாரியோ அல்லது மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற அதிகார மையத்தில் இருப்பவர்களோ அவங்க மேல வந்து சில இவ்வளவு தகவல்கள் வருது சமயத்துல வந்து டிவிஎஸ்சிக்கு வரும், கவர்மெண்ட்டுக்கு வரும். அவங்க அது மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அது கூட இப்ப இந்த திருத்தி அமைக்கப்பட்ட சட்டத்துல அது என்னன்னா, அந்த சட்டத்துல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அது 1988 உள்ளதா இருந்தாலும் சரி, அந்த 2018 அமெண்ட்மெண்ட் ஆனதான் சரி, அதுல ஒரு கான்செப்ட் ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அதிகார மையத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பவர்களாக சரி, அவர்கள் லஞ்சம் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அரசாங்கம் வச்சுக்கிறோம். கவர்மெண்ட் தான் அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பெரும் தலைகளுக்கு வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு இல்லையா. அந்த அனுமதி இருந்தால்தான் இப்ப இந்த மாதிரி கேசஸ்ல டிராப் கேஸ்ல மாத்திரம் வந்து அப்ரூவல் தேவையில்லை. டிராப் கேஸ்ல அப்ரூவல் தேவையில்லை. கம்ப்ளைண்ட் வந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வருது, கம்ப்ளைண்ட் வருது, விசாரிக்கிறாங்க. அதுல வந்து உண்மைத்தன்மை இருக்குதுன்னு தெரியுது. விசாரிக்கும் பொழுது அந்த அக்யூஸ்ட் ஆபிசரையும் விசாரிப்பாங்க. யார் மேல புகார் வருது, அவர் எப்படிப்பட்ட ஆளு, நல்ல ஆளா, கெட்ட ஆளா, மோசமான ஆளா, இல்ல அவர் லோக்கல்ல என்ன பேருன்றதையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு உண்மையிலேயே நல்ல ஆபிசர்னு சொன்னா அதை கொஞ்சம் என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களையும் விசாரிப்பாங்க. ஏதாவது மோட்டிவ் இருக்கா, அவனுக்கு மோட்டிவ் இருக்கா ஏதாவது அப்படிங்கிறதையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா எஃப்ஐஆர் போட்டு டிராப் போறாங்க. இப்போ ஒரு டிபிஎஸ் போடுறோம்னு சொன்னா அது வந்து அந்த நான் ஒரு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னா அது விஜிலன்ஸ் கமிஷனர் அவங்களே வந்து இப்போ சில இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி மேல வந்து ஒரு வருமானம் நிறைய சொத்து அங்கே இங்கே ஏகப்பட்ட சொத்து சேர்த்துக்கிட்டாருன்னு அதை வந்து என்ன பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புவாங்க. இப்போ அந்த தகவல்கள் வந்தால் கூட இந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு, உதாரணமா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
ஒரு ஆடியோ மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவர் மேல டிபிஎஸ் கேஸ் போடணும்னு சொன்னா ஒரு பிரிலிமினரி கண்டக்ட் பண்ணா கூட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆடியோ கவர்மெண்ட் ரெவன்யூ செக்ரட்டரி அவங்கள்ட்ட வாங்கினா தான் பிரிலிமினரி கண்டக்ட் பண்ண முடியும். பிரிலிமினரி இன்குவரி கண்டக்ட் பண்ணி அல்லது டீடைல்டு இன்குவரி கண்டக்ட் பண்ணி, பிரிலிமினரி இன்குவரிங்கிறது ஒன்றும் அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பிரைமா ஃபேஸியா இருக்கான்னு பாக்குறதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு முதல்கட்ட விசாரணை. டீடைல்டு இன்குவரிங்கிறது விரிவான விசாரணை, அதை கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீடைல்டு இன்குவரி பண்றாங்க அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியுடைய அனுமதி வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். சரி, டீடைல்டு இன்குவரி பண்ணியாச்சு. இவருக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 300-350 வருது. ஸோ இவர் ப்ராசிக்யூஷனுக்கு தான் உட்படுத்தணும் அப்படின்னா தென் எஃப்ஐஆர் ஹஸ் டு பி ரெஜிஸ்டர்டு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும்னா அந்த ரெகுலர் கேஸ் சொல்லுவாங்க. அந்த ரெகுலர் கேஸுக்கு வந்து மறுபடியும் அப்ரூவல் வாங்கணும். யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, யாரு வந்து பதவியில நியமிக்கக்கூடிய, இப்ப உதாரணமா தாசில்தார் சொன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கலெக்டர், ஆர்டிஓ தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட். அதே மாதிரி டிஎஸ்பி கூட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ சொன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி டிஐஜி. அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு பிறகுதான் வந்து டிட்டாச்மெண்ட்ல விசாரிக்க முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி டீடைல்டு இன்குவரில இவ்வளவு இருக்கு, 350-400% வருது. ஸோ இது வந்து ரெகுலர் கேஸ் தான் போடணும்னு சொன்னா இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். இப்போ ஒரு அதிகாரி, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நகராட்சி இன்ஜினியர்னு வச்சுக்கோமே, நகராட்சி இன்ஜினியர் அவருக்கு வர அந்த சம்பளத்தோட அதிகமான வருமானம் அவருக்கு சேர்த்திருக்காருன்னு தெரியுது. அவர் மீது யாரு நடவடிக்கை எடுக்கணும், யாரு கொடுக்கணும், இல்ல அந்த இதுக்கு அப்புறம் இது ஒரு கேள்வி. இதுல இன்னொன்னு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, இவர் வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறேன்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவரை வந்து எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லை அதுக்கு யார் அத்தாரிட்டி? இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா, எங்களுக்குலாம் தெரிஞ்ச மாநகராட்சி நகராட்சி தான். இதுக்கு தகுந்த அதுக்கு யாரு என்னன்னு தெரியல. மாநகராட்சி நகராட்சியும் வந்து விஜிலன்ஸுடைய பர்மியூக்கெல்லாம் வருவாங்க, கண்ட்ரோல்லாம் வருவாங்க. நான் எனக்கு டக்குன்னு எனக்கு வந்து ரெவன்யூ போலீஸ் தான் தெரியும், அதனால சொன்னேன். மாநகராட்சி பீப்புளுக்கும் வந்து நகராட்சி பீப்புளும் அந்த அதிகாரிகளை வந்து விஜிலன்ஸுடைய பர்மியூக்கெல்லாம் வருவாங்க. அது இதே தான். இப்ப நான் அவங்க சொன்னதான் இதுவும். அவங்களுக்கு ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தே குட் பி ப்ராசிக்யூட்டட். அதுக்கும் வந்து அப்ரூவல் வாங்குறாங்க. இப்போ அந்த பதவியில் இருந்த காலத்துல இவங்க அது மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த அப்போது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியா இருந்த ஸ்தானத்தில் இருந்த அதிகாரியிடம் வந்து அப்ரூவல் வாங்கணும். வாங்கித்தான் அவங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியும், ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இதுல வந்து இது செக்ஷன் ஆக்சுவலா புதுசா கொண்டு வந்த செக்ஷன் 17A இவர் மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? கம்ப்ளைண்ட் வந்து நீங்க இங்க கொடுத்தா கூட டிட்டாச்மெண்ட்ல கொடுத்தா அவங்க நேரடியாக விசாரிக்க மாட்டாங்க. தே வில் ஃபார்வர்ட் இட் டு தி டிவிஎஸ்சி. டிவிஎஸ்சி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன இந்த மாதிரி கேசஸ் வித்தவுட் எனி, பட் டிவிஎஸ்சில இவங்க டிட்டாச்மெண்ட்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு அவங்களுக்கு என்ன வருவதுன்னா விஆர் இனிஷியேட் பண்ணலாம், விஜிலன்ஸ் ரிப்போர்ட் இனிஷியேட் பண்ணலாம். அந்த விஜிலன்ஸ் ரிப்போர்ட்னா இப்ப உங்களுக்கே தெரியுது, ஒரு கரப்ஷன் கடுமையா இருக்கு, இவ்வளவு இந்த மாதிரி விஷயத்தை எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த டீட்டெயில்ஸை மாத்திரம் அவங்க ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி ஒரு விஜிலன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இனிஷியேட் பண்ணலாம். அந்த விஜிலன்ஸ் ரிப்போர்ட் தே வில் ஃபார்வர்ட் இட் டு தி டிவிஎஸ். அதுல மெட்டீரியல்ஸ் சொன்னா தென் அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி தே வில் ஆர்டர் ஃபார் டீட்டெயில் எங்கேயோ இல்ல பிலிமினரி எங்கேயோ ஃபர்தர் ஆக்ஷனுக்கு போவோம். அதுக்கும் வாய்ப்பு. ஆனா தப்பிக்க முடியாது அதிகாரி. அதுக்கு என்னன்னா இந்த விஜிலன்ஸ் கேஸ் மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது ரொம்ப அவ்வளவுதான். வந்து விஜிலன்ஸ்ல மாட்டினா லைஃப் வந்து அதுக்கப்புறம் டோட்டலா கொலாப்ஸ். நிறைய பேரை பார்த்துக்கிறேன். ஒரு டிராப் கேஸ்ல ஒரு அதிகாரி அவரோட வந்து டிராப் பண்ண அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கம்பீரமான தோற்றம், அவருடைய அந்த அதிகார துணி அதெல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் மிரண்டுதான் டிராப் பண்ணுச்சு. அதற்கு பிறகு அந்த வழக்கு 10 வருடங்கள் கழித்து அந்த விஜிலன்ஸ் கேஸ் மாத்திரம் பண்ணா உடனே முடியாது, மினிமம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் ட்ரையல் முடியுது.
இந்த வழக்கு அப்படித்தான். ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்ப எனக்கு அந்த ஐஓ தான் போகணும், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் போய் எவிடன்ஸ் கொடுக்கணும். எங்க இருந்தாலும் செத்து போனால் ஒழிய போகணும், உயிரோட இருந்தா போய் ஆகணும், எங்க இருந்தாலும் போகணும். அப்ப எனக்கு வந்துச்சு, நான் போனேன். நான் போகும்பொழுது எவிடன்ஸ் கொடுக்க போகும்பொழுது அந்த அதிகாரி he was standing at the entrance of the court for appearance. எனக்கு முதல்ல அவரை பார்த்தோன்னே எனக்கு அடையாளமே தெரியல. இன்ஃபேக்ட் அவர் விஷ் பண்ணாரு, எனக்கு அடையாளமே தெரியல. யாருன்னு பார்க்கிறப்பதான் தெரியும். பொறி வைத்து பிடித்த அன்று பார்த்த அந்த கம்பீரமான அந்த அதிகார துணி நிறைந்த அந்த ஒரு பகட்டான நிலையில் இருந்த அந்த அதிகாரி தான் அனைத்தையும் இழந்து பரிதாபமாக நடைப்பணம் போல் நின்று கொண்டிருந்தார். அது மிகவும், அதாவது வேற எந்த வழக்குல இருந்தாலும் கூட மறுபடியும் ரிவைவ் ஆகி வரலாம். இதுல இருந்துட்டு எங்க போனாலும் வந்து ஒரு டிராப் கேஸ மாட்டிட்டான்னா சொந்தக்காரன் கூட மதிக்க மாட்டான். ஒரு கல்யாண காலத்துக்கு போனா கூட அவனை வந்து ஏதோ ஒரு ஜந்துவ பார்க்குற மாதிரி பார்ப்பான். இது வந்து அவன வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சு. அதனாலதான் விஜிலன்ஸ்ல வந்து மாட்டவே கூடாது. மாட்டுனா அப்பன்னா இந்த லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து எப்படின்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, கடப்பாறை சாப்பிட்டவங்க கூட ஜமயத்துல சுக்கு கஜாயத்தை குடிச்சிட்டு வாட்டுக்கு போயிட்டு இருப்பான். சில நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன கொண்டு வைக்க முடிக்கிட்டான்னா அவ்வளவுதான், அவன் அதோட பொறையோடு செத்து போயிடுவான். அந்த மாதிரி கதை தான் இந்த விஜிலன்ஸ் கேஸை மாற்றுறதுலாம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். இதுல என்ன, இந்த டிபிஎஸ் சட்டத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன டீட்டெயிலா பேசலாம். ஆக்சுவலா அதுல இந்த அமெண்டட் சிஆர்பிஸை வந்து இவ்வளவு அப்ரூவல் 3-4 தடவை வந்து அப்ரூவல் வாங்கணும். அது மாத்திரம் இல்லை, ட்ராக் கேஸ்லயும் சரி, அந்த மற்ற விஜிலன்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லையும் சரி, சார்ஜ் ஷீட் போட வேண்டும் என்றால் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்ட சட்டப்பிரிவு 19 படி சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வாங்கணும். எஸ், இப்ப நம்ம சாங்ஷன் ஆஃப், உதாரணமா வந்து நீங்க உங்க நகராட்சி கமிஷனரே வந்து இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற ஸ்டேஜ்ல டைரக்டா ஃபைல் பண்ண முடியாது. சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல அந்த செக்ரட்டரி இருந்தாங்கன்னா செக்ரட்டரி கிட்ட போய் அவங்களுக்கு போயிடும், டிவிஎஸ் நேரம் போயிடும். அவங்கள்ட்ட கேஸ் வந்து சந்தேகம் பண்ணா கூப்பிடுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கூப்பிட்டு என்ன கேஸ்ன்னு கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் they would give sanction. யூஸ்வலா வந்து 99% சாங்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன் ஏதோ கோர்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சில சந்தர்ப்பங்களை மாத்திரம் அந்த சாங்ஷன் கொடுக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன் இப்படி, அது ஏதோ மோட்டிவ் இருக்க மாதிரி இருக்கு, இது எப்படி நீங்க ட்ராப் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கிற சில உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை ஒரு ஐ திங்க் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்திங், அதுல வந்து சாங்ஷன் போகும்பொழுது நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவன் நேரா வாங்கலையே, அவன் கையில வாங்கினானா, அவன் வந்து இன்னொரு பார்ட்டி மெம்பர் தான் வாங்கியிருக்கிறான், அது எப்படி நீங்க இவரை ஃபிக்ஸ் பண்றீங்க, இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்டு இழுத்து அடிச்சு ரொம்ப நாள் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ங்கிறது அதுதான் நான் சொன்னேன். ஒரு கரப்ட் அதிகாரியையோ இல்லாத ஒரு தவறு செய்கின்ற லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தவறு செய்கின்ற அதிகாரியும் சரி, இல்லது அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்துவதா வேண்டாமா, அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடுவதா வேண்டாமா என்ற முடிவு செய்கின்ற அந்த உரிமையை அரசாங்கம் தான் வச்சிருக்கு. அரசாங்கம் தான் வச்சிருக்கு. அரசாங்கம் நினைச்சா தான் நம்ம செய்ய முடியும். அது எந்த அரசாங்கம் தான் சரி, என்ன சட்டம் அப்படித்தான் இருக்கு. இப்ப நான் சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கொடுக்க முடியாதுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா திருப்பி 2 இடம் அலையலாம், அதுக்கு மேல ஒரு அதிகாரி போய் பார்க்கணும். இப்போ டாப்ல ஒரு செக்ரட்டரி முடியாதுட்டாருன்னா அதுக்கு மேல வந்து உள்ள அதிகாரி பார்க்கலாம். இல்லைன்னா அப்புறம் கோர்ட்ல போட்டு வாங்கணும், ஹைகோர்ட்ல போட்டு டைரக்ஷன் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கணும். அப்ப இவங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி சில லேக்குனா இருக்கு, அதனால வந்து நாங்க சாங்ஷன் கொடுக்கறதுக்கு இல்ல எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல அப்படின்னு கூட செய்யலாம். சில போர்டா சில பேர் செஞ்சுட்டாங்க, சில அதிகாரிகள்லாம், சீனியர் ஆபீசர்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் லஞ்ச ஒழிப்பு சட்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அவளை ஈஸியில அதாவது எப்படின்னா 7 கடல் தாண்டி 8வது கடல்ல இருக்கிற ஏதோ ஒரு
ஒரு மலர்ந்திருக்கின்ற ஒரு பூவை பறிச்சுட்டு வர மாதிரி தான் இந்த லஞ்ச ஒழிப்பு சட்டத்துல வந்து நம்ம ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறது. அப்படிதான் இருக்கு. இயற்கையாவே வந்து சில பேர் வந்து இப்ப லஞ்ச ஒழிப்பு சட்டத்துக்கு அதனுடைய தாக்கம் தெரிஞ்சவங்க பயப்படுவாங்க. ஆமா, இந்த தாக்கத்தை பத்தி இது தெரியாம இருக்கிறாளுங்க பிரேக் இல்லாத வண்டி சார்ந்த போயிட்டே இருக்கும். அது யோகா இருந்துச்சுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயும் முட்டுமோ சந்த இல்லாம இருந்தா போயிட்டே இருக்கும். எங்கேயாவது முட்டு சந்தா முட்டி நிற்கும். அந்த மாதிரிதான் சமயம் தான். சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப விளக்கமா எல்லாத்தையும் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி பாக்குறவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல உங்களோட அனுபவங்கள், நீங்க சந்திச்ச வழக்குகள், கைது பண்ண அந்த நடவடிக்கைகள், அதெல்லாம் பத்தி கூட நம்ம பேசுவோம். கண்டிப்பா போல நமக்கு வந்து கேட்டிருக்கோம் இல்லையா, யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ சொல்லுங்க, நம்ம சாருக்கு அனுப்பி விடுறோம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது போல அவங்க அனுப்பிட்டோம், அதையும் வந்து உங்களுக்கு அனுப்புறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஆனா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, மான மரியாதையோ ஒருத்தன் வந்து எப்படி வாழ்றானோ அதே போல சாதனும் முடிவு எடுத்துட்டா லஞ்சம் வாங்காம இருக்க நல்லதுங்கிறத மொத்த வரையில சொல்ல வேண்டியதான். சார் இவ்வளவு அழகா மொத்தமா எடுத்து கொடுத்துருக்கிறாரு. தப்பிக்க முடியாது, எல்லாரும் எல்லா நேரத்தையும் தப்பிச்சுட்டு இருந்துட முடியாது. அது எந்த அதிகாரியானாலும் சரி, அந்த வழக்குல பாதிச்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கும் போது, தலை குனிஞ்சு நிற்கும் போது, அது அவங்களுக்கான தலைக்குனிவு மட்டும் இல்ல, அவங்களோட பரம்பரைக்கான தலைக்குனிவுங்கிறது உணர்ந்துகிட்டு அதிகாரிகள் சரி, அதே போல அரசியல்வாதிகள் சரி, யார் யார் லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நீங்களா நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள், ஐயா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருப்போம். இதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 7A இதெல்லாம் வந்து எப்படி சொன்னா, பிரைவேட் பர்சன் சில பேர் என்ன போல லஞ்சத்தை வந்து நேரடியா வாங்க பிடிப்பாங்க. இப்போ எதிர்த்தாப்புல ஒரு போய் கடையில கொடுத்துட்டு போமா, அவன் தெரியாத கடைக்காரன் சேர்ந்து உள்ள போவான். என்ன சொல்ல வராங்கன்னா, ஆள் வந்து ரொம்ப கம்பீரமான அந்த ஒரு தோற்றத்துல மட்டும் இல்ல, நடவடிக்கைகளையும் ரொம்ப கம்பீரமானவர், அழகா சிரிச்ச முகத்தோட வந்து நாங்க சொல்றது வந்து என்னன்னா, நீங்களும் சிரிச்ச முகத்தோட எப்போதுமே வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து நீங்க வந்து எங்களுக்கான ஆதரவு கொடுங்க, வெளியில எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. செக்ஷன் 8ல வந்து புதுசா வந்து அந்த அமெண்டட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, லஞ்சம் கொடுப்பவரை வந்து குற்றவாளியாக ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. லஞ்சம் வாங்குறவன இவ்வளவு நேரம் லஞ்சம் வாங்குறவனை பத்தியான சொல்லிட்டு இருந்தான். இப்ப லஞ்சம் கொடுக்கிறவனை நம்ம குற்றவாளியாக ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்ன பண்றாங்க இப்ப அமெண்டட் சிஆர்பிஸ்ல. அதாவது என்னன்னா, லஞ்சம் கொடுத்தால் அவன் எப்ப அவனை ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்னா, கம்பல் பண்ணி லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் மேல நடவடிக்கை இருக்க வேணாங்க. கம்பல் பண்ணி, provided that the provision of the section shall not apply where a person is compelled to give such undue advantage. Undue advantage லஞ்சம்னு வார்த்தை வராது இல்லை. Undue advantage, undue advantage whatever other than legal remuneration. Legal remuneration தான் சட்டப்படி கிடைக்கிற வருமானம். Undue advantage whatever அப்படின்னா அந்த லீகல் ரெமுனரேஷன் அல்லாம என்ன ஒரு ரீதியா வந்தாலும் அது வந்து லஞ்சம் தான். அப்படித்தான் அது சொல்றான். இப்போ ஒருத்தன் கம்பல் பண்ணி பணம் வாங்கிட்டாங்க, நம்ம எப்படி நம்ம அதை நிரூபிக்கிறது? அவன் பணத்தை ஒருத்தன் கொடுத்துட்றான், ஒரு அதிகாரி கேட்கிறாருன்னு, அவன் மேல வந்து இப்போ நடவடிக்கை பாயிருப்பது, ஐயா நீ கம்பல் பண்ணி தாயா கேட்டாருன்னு அதை வழி இல்லாம நான் கொடுத்தையா அப்படின்னு எப்படி அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதை சொல்றதுன்னா 7 நாட்களுக்குள் சொல்லணும். நீங்க பணம் கொடுத்த தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் நீங்க சொல்லணும். அப்படி 7 நாட்களுக்குள் நான் பணத்தை அதிகாரிட்ட கொடுத்துட்டேன், அது வேலை நடக்கல வேலை செய்யும், லஞ்சம் கொடுத்துட்டேன், இப்ப நீனும் லஞ்சம் சட்டப்படி 8வது சட்டப்படி உன்னையும் ப்ராசிக்யூட் பண்ணலாம். எப்ப பண்ண முடியாதுன்னா, என்னை கம்பல் பண்ணி கேட்டாரு, வேற வழியெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு நீ சொல்ற, அதை 7 நாட்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். 7 நாட்கள் தாண்டி சொன்னா அப்ப நீ பிரைப் கிவிங் அஃபென்ஸ், லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்கு கொடுத்தவரும் வாங்கின குற்றத்துக்கு வாங்கினவரும் 2 பேரும் சேர்த்து போற மாதிரி. அப்படிதான் இந்த அமெண்டட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் சொல்லியிருக்காங்க. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.